ஹால் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சாரி எல்லாருக்குமே. மெனிக்யூர் ப்ராக்டிக்கல் வந்து இவ்வளோ டிலே ஆகும் நானுமே நினைக்கல. சம் ஹெல்த் இஷ்யூஸ் தான் கொஞ்சம் ப்ராப்ளம். ஸோ இப்போ வாங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம மறுபடியும் ஃப்ரீ பியூட்டிஷியன் கோர்ஸஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். மெனிக்யூர் ப்ராக்டிக்கல் தான் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ யாரெல்லாம் வந்து மெனிக்யூரோட தேரி ஃபுல்லாக பார்த்துட்டு வந்திருக்கீங்க, நான் இதில் வந்து கொஷின் கேட்க முடியாது. இருந்தாலும் நீங்கள் தப்பாக பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் வந்து அது கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகும். ஸோ யாராக இருந்தாலுமே இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்க வீடியோஸை பர்ஃபெக்டாக லைன் பை லைனாக பார்த்துட்டு வந்தால் தான் உங்களுக்கு பியூட்டிஷியனோட ஃபுல் அண்ட் கிளியராக உங்களுக்கு புரியும். ஸோ நடுவில் பார்த்தோம் அப்படின்ற போது உங்களுக்கு எதுவும் புரியாது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் சரி, இன்றைக்கி நியூவாக பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரு வணக்கம். இன்னைக்கான வீடியோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மெனிக்யூர் ப்ராக்டிக்கல் அப்படின்ட்டு. ஸோ மெனிக்யூர் ப்ராக்டிக்கலில் நான் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்டுமே காமிச்சிருக்கேன் இல்லையா? ஸோ இன்றைக்கி என் ப்ராடக்டை காமிச்சதெல்லாம் எப்படி நம்ம பண்ணணும் அந்த ப்ராடக்டை வச்சு அப்படின்றது தான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ நான் காமிக்கிற ப்ராடக்ட் உங்களால் வாங்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நான் உங்களுக்கு காட்டின ப்ராடக்ட் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் வாங்கின ப்ராடக்ட் தான். நீங்கள் பெரிய கடைக்கு போய் வாங்கலை அப்படின்னாலும் பாரிஸ் தெரியும் இல்லையா? ஸோ அங்கே கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் நிறைய ஷாப்பில். ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஏன்னா ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நடுவில் வர ஸ்டெப்ஸை வந்து டக்குன்னு போயிடுச்சு அப்படின்னா கிளைண்ட்டுக்கு நீங்கள் தப்பாக பண்ணுவீங்க. பொறுமையாக பாருங்கள் வீடியோவை. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு நல்லா அப்போ தான் புரியும். நான் எதுக்காக இதை பண்ணுறேன் அப்படின்றத கூட உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுவேன். ஸோ வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பண்ண போகிறதுக்கான தேவையான பொருள் எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ வாங்க காட்டுறேன். நான் சொன்னேன் இல்லையா, நான் உங்களுக்கு காட்டினேன் இல்லையா, அதே டப் தான். அதுலேயே தான் இப்போ நான் பாருங்கள் தண்ணி ஒரு கை வந்து உள்ள இந்த ஃபிங்கர்ஸ்லாம் வைக்கிற அளவுக்கு நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது நான் கூல் வாட்டர் தான் எடுத்து வச்சுருக்கேன். கிளைண்ட் வந்து நிறைய பேர் வந்து எல்லாருமே வந்து கூல் வாட்டர் தான் வேணும்னு கேட்க மாட்டாங்க. சில பேர் வந்து எனக்கு ஹாட் வாட்டர் தான் வேணும்னு சொல்கிற பட்சத்தில் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேவா? நான் வந்து இப்போ கூல் வாட்டர் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து நான் இப்போ பண்ண போகிறவங்களுக்கு வந்து நெயில் பாலிஷ் வைக்கலை. ஸோ நெயில் பாலிஷ் வைக்காததுனால நான் இப்போ ஹெச்பியும் அமோனியாவும் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அமோனியா ஹெச்பி அது மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ராக் சால்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ப்ளூ ப்ளீச் பவுடர்னு சொன்னேன் இல்லையா, இவங்க வந்து கொஞ்சம் ஏஜ் வந்து கம்மின்றனால நான் இவங்களுக்கு போட வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா என்னோட சைட்லேருந்து பார்க்கும்போது அலர்ஜி மாதிரி கொடுத்துடக்கூடாது இதால். அதனால இதை நான் உங்களுக்கு யூஸ் பண்ணல. ஆனால் நான் உங்களுக்கு காட்டுறது எதுக்காகனா, இதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடல்ட்ஸாக இருக்காங்க, கொஞ்சம் ஏஜ் வந்து இருக்கு அவங்களுக்கு அப்படின்னும் போது இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே. அண்ட் வந்து ராக் சால்ட் போடலாம் எடுத்து வச்சுருக்கேன். கியூட்டிக்கல் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன். காட்டன் எடுத்து வச்சுருக்கேன். காட்டன் எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன், கீழே நீங்கள் அந்த டெட் செல்ஸ் எடுக்கும் போது அவங்க நெயில க்ளீன் பண்ணும்போது இந்த காட்டன் வச்சு தான் பண்ணணும். கையிலேயே வந்து க்ளீன் பண்ணால் அவங்க வந்து ப்ரொஃபஷ்னலாக நினைக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மசாஜ் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன். இன்னொன்று சைடில் பேக் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, நான் வந்து இப்போ எடுத்து வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா மசாஜ் பண்ணுறோம் இல்லையா நம்ம ஃபேஷியலுக்கு, அதில் வர ஆப்பிள் ஜெல் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஆப்பிள் ஜெல்லோட மசாஜ் க்ரீம் தான் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃப்ரூட் ஃபேஷியலில் வர ஃபேஸ் பேக் இருக்கும் இல்லையா, அதுதான் நான் இது பேக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஏன் உங்ககிட்ட ஓப்பனாக சொல்கிறேன்னா, அன்றைக்கி நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, இதுலேயும் நீங்கள் பண்ணலாம் அப்படின்ட்டு, அதனால உங்களுக்கு இதில் பண்ணி காட்டணும் அப்படின்றதுக்காக தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நான் ஏன்னா உங்ககிட்ட நான் ஒரு மாதிரி சொல்லிட்டு இவங்க வந்து நம்மக்கிட்ட சொல்லிட்டாங்க, இருந்தாலும் அவங்களுக்கு கிளைண்ட் வரும்போது அவங்க பெருசாக பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நான் இப்படி தான் பண்ணுறேன். ஆனால் அவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட் தான் கொடுக்குது. நான் லோக்கலான பிராண்டே யூஸ் பண்ணல. நான் வாங்கி நான் பண்ணுறதுல அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குதா, அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம பெருசாக வாங்கினாதான் கிளைண்ட்டுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும், நம்ம அதிகமான அமௌண்ட்டில் வாங்கினா தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும்ன்றதை யாருமே நினைக்காதீங்க. நினச்சா உங்களோட மணி தான் வேஸ்ட் ஆகும். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து
கியூட்டிக்கல் புஷர் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட் நான் உங்களுக்கு ஒன்று காட்டும் போது உங்களுக்கு எதுக்காக நான் இதை காட்டியிருக்கேன், எதுக்கு நான் பண்ணுறேன்றதையும் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு அந்த 7 மசாஜ் ஸ்டெப்ஸ் மெனிக்யூர்து, இதை உங்களுக்கு இன்னைக்கு பண்ணி காட்ட போகிறேன். ஸோ வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். இப்போ நான் ஹெச்பி ஆட் பண்ணுறேன். அந்த தண்ணி இருக்கா, நான் கிளைண்ட் மேலே ஏன் டவல் போடலை அப்படின்னு பார்க்குறீங்களா? அப்படி ஏன் போடல அப்படின்னா, அவங்களுக்கு நான் டேபிள் மேலே தான் தண்ணி வச்சு பண்ணுறேன். ஸோ அவங்களுக்கு அங்கே டிஸ்டன்ஸ் இருக்குது, எனக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும்போது அவங்க மேலே தண்ணி படுறதுக்கு சான்சஸே இல்லை. ஏன்னா நம்ம மெனிக்யூர் பண்ண போகிறது இது வரைக்கும் தான். அவங்க மேலே அப்படி தெரிச்சு போகிற அளவுக்கு நமக்கு யூஆக போகிறது இல்லை. ஸோ நான் அதனால டவல் போடலை. ஆனால் நீங்கள் டவல் போட்டு தான் பண்ணணும். ஏன்னா உங்கள் பக்கத்தில் கிளைண்ட் உட்காந்து பண்ணிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி டவல் போட்டு தான் பண்ணணும். ஓகே, இப்போ நான் இதை ஆட் பண்ணுறேன். ஸோ 1 2 3 ட்ராப்ஸ் தான் விட்டுருக்கேன். நீங்கள் ஓப்பன் பண்ணுற ப்ராடக்ட்டை அப்போவே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அம்மோனியா. இது 1 2 3. ஏன் இவங்களுக்கு நான் 3 ட்ராப்ஸ் மட்டும் போடுறேன் அப்படின்னா, இவங்க கொஞ்சம் ஏஜ் கம்மியான பொண்ணு, அதனால இவங்களுக்கு கொஞ்சமாக மட்டும் நான் இது பண்ணிக்கிறேன். ராக் சால்ட். நெக்ஸ்ட் ஒன் ஷாம்பு யூஸ் பண்ணுறேன். ஷாம்பு என்ன ஷாம்பு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இப்போ இது வரைக்கும் நம்ம தண்ணி இது வரைக்கும் நம்ம அவங்க ஹேண்ட் தண்ணியில் இருக்கணுமான்லாம் அவசியம் இல்லை. இந்த நெயில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நெயில் இந்த ஃபுல் ஃபிங்கர் டிப் ஆகிற விளக்கு இருந்தாலே போதும். ஸோ இப்போ தண்ணி நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. இதில் நடுவில் நம்ம பண்ண வேண்டிய ப்ரொசீஜரில் நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நெயில் கட் பண்ணணும். அந்த ஹேண்ட் நெயில் கட் பண்ணும். நான் நெயில் எப்படி இவங்க இப்போ தான் 12th போகிறாங்க அப்படின்றதுக்காக நான் நார்மலாக கட் பண்ணுறேன். ஓகேங்களா, எந்த ஒரு ஷேப்பும் இல்லை, நார்மலாக கட் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் ஷேப்பாக கட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த ஒரு ஃபிங்கர் நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த கார்னர் அண்ட் இந்த கார்னர் தெரியுதா, இந்த கார்னர்லேயும் லைட்டாக கட் பண்ணிவிட்டு ஷேப்பர் வச்சு நீங்கள் ரவுண்டாக ஷேப் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஷேப்னஸ் கிடைக்கும். ரவுண்டு வரும், ஓவல் வரும், ஸ்கொயர் வரும், இந்த மாதிரி ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்கும் நெயில்ஸ். ஓகே, நான் இப்போ இவங்களுக்கு பிளைனாக கட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் நெயில் கட் இவங்க இந்த லெஃப்ட் ஹேண்டில் நெயில் ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஒன் ஷேப் பண்ண போகிறோம். நான் முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெயில் கட் பண்ணி நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணி ஷேப் பண்ணுற வரைக்கும் இவங்களுக்கு தண்ணியில் கை வைக்கக்கூடாதுன்னு தான் சொல்லணும் முக்கியமாக. ஏன்னா அப்போ நெயில் கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு அவ்வளோவா கட் பண்ண முடியாது. ஸோ ஷேப்பும் பண்ண முடியாது. இப்போ நான் உங்களுக்கு நார்மலாக ஷேப் பண்ண போகிறேன். ஓகே, ஜிக்ஸாக்காக இருக்கும், அதனால ஜிக்ஸாக்காக இல்லாத மாதிரி நீட்டாக ஷேப் பண்ணிட போகிறேன். ஸோ இப்போ ஷேப் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நான் கியூட்டிக்கல் க்ரீம் அப்ளை பண்ண போகிறேன் உங்களுக்கு நெயிலில். ஸோ இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். நெயில் பாலிஷ் உங்கள் கிளைண்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஒன். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டவல் போடணும், ப்ராடக்டை ப்ராப்பராக எடுத்து வைக்கணும். நெக்ஸ்ட் ஒன் நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணணும்,
அதுக்கப்புறமா நெயில் கட் பண்ணணும், அதுக்கப்புறமா ஷேப் பண்ணணும். அவங்க ஷேப்பாக வேணும் நெயில் அப்படின்னு கேட்குறாங்கன்னா இந்த ப்ரொசீஜர்லாம் பண்ணணும். ஏன்னா நெயில் கட் பண்ணி ஷேப் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் தான் வந்து கியூட்டிக்கல் க்ரீம் இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். குவான்டிட்டி பாருங்க நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்றது. ஸோ இந்த கியூட்டிக்கல் க்ரீமை நான் இங்கே இப்படி வச்சுக்கிறேன். நான் இப்போ எப்படி அப்ளை பண்ண போறேன்றது பாருங்க. கிளைண்ட் கிட்ட இப்படி வைக்க சொல்லிடணும். இப்படி வைங்க. ஒவ்வொரு ஃபிங்கர்ஸ்லயும் நான் அப்ளை பண்றேன் பாருங்க. தடவி விடுற மாதிரி அப்ளை பண்ணணும். லிட்டில் பை லிட்டிலா தான் உங்களுக்கு அப்ளை பண்ணணும். ஸோ நிறைய எடுத்து அப்ளை பண்ணிடவே கூடாது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெயிலில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட ஃபிங்கர்ஸை தண்ணியில் டிப் பண்ண சொல்லிடணும். இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் நல்லா உள்ள அந்த நெயில்ஸ் வரைக்கும் ஊறினாலே நமக்கு போதும். ஃபுல் ஹேண்டுமே வந்து வெட் பண்ணி ஈரமாக்கணுமா அப்படின்னா கிடையாது. இந்த மாதிரி உங்களுக்கு இருந்தாலே ஓகே தான். நமக்கு நெயில் தான் சாஃப்ட் ஆகி அதில் இருக்க டெட் செல்ஸ் வெளியே வரணும். ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி நெயிலில் தண்ணியில் ஊற வைக்கிறோம். ஓகேங்களா? இப்படி எக்ஸ்ட்ராவாக இதில் இருந்துச்சு ப்ராடக்ட்னா நீங்கள் தண்ணியில் எப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, சம் கியூட்டிக்கல் க்ரீம்ஸ் வந்து நெயிலில் ஒட்டாமல் வெளியே வந்துடும். அதனால நீங்கள் வந்து திரும்பி திரும்பி வைக்கணுமா கியூட்டிக்கல் க்ரீம் அப்படின்னா வேண்டாம். ஸோ அந்த தண்ணியில் போன கியூட்டிக்கல் க்ரீமோட வேலையை அது தன்னால் அது பார்த்துரும்.